ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி நம்ம புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. புது வீட்டில் வந்து எந்தெந்த திங்ஸ் எங்கே ஆர்கனைஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டே இங்கே எப்படி போச்சு, நேற்று வந்து 1 மணி வரை இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். என்னெல்லாம் ஃபன் பண்ணோம், எல்லாம் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணி இந்த வேலையை ஈஸியாக முடிச்சோன்றதான் இன்றைக்கான vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக ஷிஃப்ட் பண்ணியாச்சு, எல்லா திங்ஸும் இங்கே கொண்டு வந்து இறக்கியாச்சு. இன்றைக்கி நாளைக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிடுவோம், வாங்குறப்ப இருக்கிற ஆனந்தம் அந்த இடத்த நம்ம அடைக்கிறப்ப பேரானந்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டே தான் இன்னைக்கு. நம்ம வாங்கி 1 வருஷமாக காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் இதை பார்த்து செதுக்கி எப்போ வருவோம் நினைச்சிட்டு இருந்த நாள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து நல்லபடியா சேர்ந்தாச்சு. எனக்கு வந்து இது ட்ரீம் மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் வந்து 1 வருஷமா அதை பத்தி யோசிச்சு பேசி ஒவ்வொன்னா இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு யோசிச்சு இன்டீரியர்ஸ் இதை பண்ணலாம். இந்த வீடு வாங்கி வந்து பார்க்கும்போது கூட ஒன்றும் தெரியல. இந்த வீடு இந்த இன்டீரியர்லாம் முடிஞ்சு ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே எப்போ ஒரு நாளைக்கு ஃபேமிலியோட எமோஷனல் டே. நம்ம எந்த இடத்துல தோத்தமோ அந்த இடத்துல ஜெயிக்கிறதுல இருக்க திரில் எப்பயுமே கிடையாதுங்க. இந்த ரோட்ல நிறைய விஷயத்த நான் விட்டுட்டு அழுதுட்டு போனேன். அதே ரோட்ல இன்னைக்கு நான் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டியிருக்கேன். அந்த இடத்துல நான் பெருமையா ஃபீல் பண்றேன். என் மனைவியை சந்தோஷப்படுத்தினதுல வந்து சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாமி எடுத்தோடனே நம்ம வீட்டுக்கு போனா சாமி வரணும். ஸோ சாமியை கொண்டு வந்து பத்திரமா சேர்த்தாச்சு. ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் இதை ஆர்கனைஸ் பண்றதா நீங்க வீடியோல பார்க்க போறாங்க. சரசு பாருங்க எமோஷனல் அழுகுறாங்க. ஆனந்த கண்ணீர் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனந்த கண்ணீர் அழுகே கிடையாது. நோ பெயின்ஸ் நோ கெயின்ஸ். அப்படி இல்ல. ஆமா, நோ பெயின்ஸ் நோ கெயின்ஸ். அதே மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றதா இன்னைக்கான வீடியோ அப்படியே சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீங்க ஆர்கனைஸ் எப்படி பண்றதுன்ற ஐடியாஸ் எல்லாம் சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட ரூம் அண்ட் பிரசித்தியா ரூமை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாரீலாம் ரொம்ப நாளா பெட்டியில கிடந்துச்சு. ஏமாமி இப்பதான் அதுக்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. This is my world. This is my என்ன வளர்ற இப்பதானே வந்து பாக்குறேன். அப்ப வந்து நான் இப்படி இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் பண்ணியிருந்தேன். நான் இப்ப வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றபடிதான் நம்ம கேட்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டா செஞ்சிருக்கேன்னு தோணுது. அதனால எது பேச அதே மாதிரி இந்த பங்க் பெட்டுக்கு நாங்க சொன்ன மாதிரி பிளைவுட் போட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. ரோமா எப்படி இருக்கு? இங்க நல்லா இருக்கான். ஹாப்பியா? ஓகே பிபி. மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சாமே. பார்த்தாதான் பெருசா இருந்துச்சு, நிறைய வைக்கிற மாதிரி இல்ல. பார்க்கப்பதான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. சித்தி டக்குன்னு இறக்கி வச்சோன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் கூட இன்னைக்கு முடியுமா நினைச்சேன். ஒரு 11-12 மணிக்குள்ள முடிஞ்சிடும் போல. ஸோ நம்ம வீடு பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ரோமா தூங்காத, எந்திரி, வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகலாமா இங்கே இருக்கலாமா? ஆமா சரசு எந்த வேலையும் பண்ணாம சாப்பாடு ஆர்டர் போட்டுட்டு இருக்க. பிரசித்தியா பங்க் பெட்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கியா? சூப்பர் சூப்பர். ரோமா தூங்காத. தூங்கிடுச்சு பாவம். நானும் தூங்கட்டும்னு விட்டேன். சாப்பாடு வந்தோடனே எழுப்பிக்கலாம். பிரசித்தியா நாய்ஸ் போடாமல் அழகாக எடுத்து வை. ஸோ இந்த அட்டையெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் வந்து திரும்பி குப்பையில் போடணும். சாப்பாடு வந்து நான் ஆர்டர் பண்ணி வச்சுட்டேங்க. வந்துடும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான். வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து புது வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம். ரோமா நல்லா தூங்கிட்டா. டயர்டுக்கு போட்டு அணைத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே தூக்க கலக்கத்தில். என்ன கண்ணு கொசுவா இருக்கா? பிரசித்தியா தான் சொல்ல வந்தியே. எங்க வாழ்க்கையில 11 o'clock நாங்க சாப்பிடுறோம். இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. ஆமாம், எங்கள் அம்மா டைம்னு இருப்பாங்க. இப்போ 11:30 ஆயிடுச்சு. டைம் போனதே தெரியல. எல்லாம் சுற்றி இருக்குது. மேக்ஸிமம் 2 ரூமே முடிச்சிட்டாங்க. இது வந்து கிச்சன் ஐட்டம்ஸு. இதை வந்து தேவையானதெல்லாம் கிச்சனில் வச்சுட்டு பாக்கியெல்லாம் மேலே ஏற்றினா வேலை முடிஞ்சுது. அதுக்கான ஆர்கனைசரு ஹேங்கர்ஸ்லாம் நாளைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணோம். இவ்வளோதான். காலி பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ டப்புன்னு செஞ்சனால எல்லாம் ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் விஷயம். வந்து 1:30 ஆச்சு. இதாக தான் 8 மணிக்கு ஆரம்பித்தது. 4.5 மணி நேரத்தில் ஒரு 50% முடிச்சிட்டோம். நாளைக்கு காலைல சீக்கிரம் போய் மிச்சம் மீதியெல்லாம் எடுத்து வச்சுருவோம். வீடை வெளில போய் பாருங்கள், காலியாக இருக்குது. ரோமா சும்மா ஜாலியாக இருக்குது. கையை சுப்பிட்டு படுத்துருச்சு. செமையாக உம்புழுது தூக்க கழகத்தில். வரப்போ நாங்கள் அட்டி காஃபி திறந்துச்சு. ஒரு காஃபி குடித்தோம் டயர்டாக இருக்கிறதுக்காக. நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுச்சு. படுத்தா தூக்கம் வந்துடும். ஃப்ரெஷ்ஷப் ஆகி தூக்கம் வருது பார்த்துக்கோ. அந்தளவுக்கு டயர்டாகுது. வேறு என்ன? குட் நைட். நாளைக்கு வந்து வீட்டை எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறத உங்களோட ஷேர் பண்ணுறோம். அப்பனும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால தான் இப்படி பேசுகிறாரு. கண்டுக்காதீங்க. தி நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங்க. மணி வந்து பாருங்கள் 7:30 ஆயிடுச்சு. 7 மணிக்கே எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. எந்திரிச்சேன்.
எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. நைட்டு எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அந்த 7 மணிக்கெல்லாம் முடிப்பு வந்துடுதுங்க. அப்புறம் மதியான நேரத்தில் அப்படியே கொஞ்சம் டயர்டாகிடுது. இதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம். இன்னும் தூங்கினா ஒரு 2 hours தூங்கிதான் இன்னும் ஃப்ரெஷ் ஆகிடலாம். பட் நம்மளுக்கு அது நடக்காது. வீடு பாருங்கள் காலியாகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே ஜம்மணிக்கு சோஃபாவில் உட்காருவோம். பட் இந்த சோஃபா இல்லை, அதனால் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை 2 சேர் வச்சுருக்கோம் உட்காரது. கொஞ்சம் ஒரு 8:30-9 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம். பிரசித்தியாக ஸ்கூலில் போட்டு அனுப்பிச்சி விட்டு இங்கேருந்து நானும் எங்கள் அம்மா எங்கள் சித்தி அங்கே போயிடும் மறுபடியும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. சரசு வந்து ரோமா எழுந்திரிச்சோன்னே அவங்கள கூட்டிகிட்டு போனோம். அதுதான் விஷயம். இங்கேக்குள்ளே நம்ம வீட்டை ஃபுல்லாக அடிக்க முடிச்சிடறோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது மேட்ரஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி தான் டெலிவரி எடுக்கிறாங்க. இந்த மேட்ரஸ் நம்ம எங்கே ஆர்டர் பண்ணிக்கிறோம்னா இந்தியன் மேட்ரஸ் ராஜ்குமாரனை லாஸ்ட் இயர் வீடியோ பண்ணோம். குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டேன். பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும், நல்லா மெதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். என்னென்ன கலர்ண்ணே? இந்த ப்ளூ ஒன்று, அந்த ரெட்டு ஒன்று, 2 கலர். இது இல்லாமல் பெரிய பெட்டுக்கு நீ கலந்துட்டு போயிருங்க. அது எப்போ கொடுப்பீங்க? 2 டேஸில் கொடுத்துறீங்க. ரைட், சூப்பர். அந்த பெட்டுக்கு ரெடிமேடாக சைஸ் இருக்குது. இந்த பெட்டுக்கு மெஷர் பண்ணி தான் எடுக்கணுன்றதுக்காக அண்ணனை வர சொல்லிட்டேன் மெஷர் பண்ணுறதுக்கு. இது எத்தனை நாளில் கிடைக்கும்? 2 டேஸில் பண்ணி தரேன்ருக்காரு. 4 நாளைக்கு கொடுத்துருவாரு. ஸோ இது கொஞ்சம் வந்து மாஸ்டர் குயின் சைஸ் ஆமாம். மாஸ்டர் கிங்கும் இல்லாமல் ஜென்ரல் குயினும் இல்லாமல் மாஸ்டர் கியூனாமா. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். கரெக்டாக போன டிசம்பரில் ஒரு பெட்டு கொடுத்தாரு. இந்த பெட்டை ஏகாதசிக்கு 2 நாள் கழிச்சு வருங்க. ஸோ அளந்துட்டிங்களா? டன். கையோட இப்போயே வந்து சாமியையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு சரசை கூட்டம் தான் அவங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அசம்பிள் பண்ணிட்டா ஒர்க் முடிஞ்சிடும். ஏன்னா பாக்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் பாக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்குன்றதுக்காக எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். கையோட வந்து சோறு இல்லாமல் கூட நம்ம இருந்துடலாம், நெட் இல்லாமல் இருக்க முடியாது. வீடு வரதுக்குள்ளே நெட்டை ஷிஃப்ட் பண்ணோம். அதுக்கான ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். இன்னும் எலக்ட்ரீஷியன் வந்து டிவியை கழட்டி கொடுத்தா டிவியை மாட்டிடலாம், அப்புறம் ஹீட்டரு மாட்டணும். இதான் வந்து அங்கேருந்து கழட்ட போகிற வேலை. வேறு எந்த வேலையும் இல்லை இப்போதைக்கு. A few moments later. வீடே சுத்தமாகிடுச்சு. ரொம்ப பெரிய டாஸ்க்குன்னு நினச்சோம். பட் வந்து டப்புன்னு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக நீட் பண்ணி நம்ம வந்து ரொட்டீனுக்கு வரத்துக்கு ஒரு 15-20 days ஆயிரும். பட் ஓரளவுக்கு அசம்பிள் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், நேற்றுக்கு இன்றைக்கி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுவும் ஈவினிங் வரையில் இழுத்துட்டு போகலான்னு பார்த்தோம். பட் 3 மணி பிரசித்தியாக ஸ்கூலுக்கு முடிக்கிறதுக்குள்ள முடிச்சாச்சு. இந்த அட்டைப்பெட்டி 2-3 இருக்குது வெளியில். இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு வாட்டி கூட்டிகிட்டு சரஸோட மேக்கப் திங்ஸ் இருக்குது, அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணால் ஆல் ஒர்க் டன். பாருங்கள், மணி 3 ஆயிடுச்சு. நாங்கள் வந்தப்போ மணி 10:30. நான் வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு டாஸ்க்காக நினச்சது இந்த டிவி யூனிட்டு. இந்த டிவி யூனிட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஏசியும் கழட்டி வச்சுட்டாங்க. இன்னொரு பெரிய டாஸ்க் வந்து இந்த கட்டில், இதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. இந்த பீரோ வந்து நம்ம தம்பி ஒருத்தர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோ தான், மற்ற எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணோம், அதுவும் க்ளீனாக இருக்குது. அதுக்கு ஒரு ஆள் வர சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஆல் ஒர்க் டன். சாப்பிடக்கூட மறந்துட்டோம், அவ்வளோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்தோடனே கரெக்டாக டிவி கழட்ட வந்துட்டாங்க. டிவி ரிமூவ் பண்ணிட்டா ஆல் ஒர்க் டன். பிரசித்தியாக ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, மறுபடியும் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. பசி மயக்கன்னுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு அடிக்கடி வராது. ஆனால் அப்பப்போ வரும். வந்துச்சுன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்ரௌசினஸ் வரும். ப்ளஸ் டயர்டும் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ வீட்டில் சாப்பிட சரஸ்வதி சாப்பாடு போட்டாங்க. என்னென்னு பார்ப்போமா? ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி பிசைஞ்சு சாப்பிட்றது, இதெல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கூட நாங்க சமைக்கல. ஆமா, அது செய்யறதே பெருசு. நாங்க ஸ்கூலுக்கு கூட சமைக்கல. அப்படியா? ஆமா, ஸ்கூலுக்கு கூட சமைக்கல. என் தங்கச்சி வீட்டில் தான் கொடுத்து விட்டாங்க. அதனால இருக்கிறத சாப்பிடலாம். அதே நல்லா தான் இருக்கும். பசி ருசி அறியாது. பேக் டு த சைட்டுங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லான்னு சொல்ல முடியாது, அவசரத்தை கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு. இப்போ பார்த்தீங்களா, மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முன்னாடி எப்படி இருந்துச்சு. அண்ணன் வந்து எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு வண்டி கூப்பிட போயிருக்காங்க. கூப்பிட்டோன்னா அந்த வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் ஏற்றி ஒரே ஸ்டோக்கில் அவரை வச்சு அங்கே வேலையை முடிச்சிடலாம். 2 ஃபேன் ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த ஃபேனும் அங்கே மாட்டணுமா வேணுமா டைலமோவில் இருந்துச்சு. நம்ம பாலக்கரையில் நம்ம வீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே அதை மாட்டிட்டோம்னா நம்ம புது ஃபேன் ஆட்டோம் பேக்லேயே வாங்கிக்கலான்றதையும் முடிவு பண்ணிட்டேன். அது ஒரு விஷயத்தில் ஹாப்பி. ஏன்னா அந்த ஒரு ஃபேன் மட்டும் வித்தியாசமாக யோசிச்சுட்டே இருந்தேன். நல்லபடியாக அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ சைட்டுக்கு போயிட்டு செடி நெட்டோட கேபிள் விடணும். அது வந்து அந்த எலக்ட்ரிஷியன் தான் தெரியும், கன்சல்ட்டில் உள்ள வரதுனால. ஸோ அங்கே போய் அவரோட ஹெல்ப் வாங்கணும்.
ஹீட்ரு போடுறதுக்கு ப்ளம்பரோட ஹெல்ப் வாங்கணும். இத்தனை விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் போய் அவங்கள வச்சு அங்கே பண்ணணும். ஒரு வீடு வந்து கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு குடி போய்ப்பார், வீட்டை காலி பண்ணிப்பார்ன்றதை நான் சொல்கிறேன்னா அவ்வளோ வேலை இருக்குங்க, அவ்வளோ ஒர்க்கு, அவ்வளோ விஷயங்கள். அதுவும் இத்தனைக்கும் நாங்கள் நிறையா பேர் சேர்ந்து பண்ணதுனால ஈஸியாகிடுச்சு. நான் மட்டும் தனியாக பண்ணதுன்னா சத்தியமாக வந்து சிரமப்பட்டு திணறி இருப்பாங்க. வேறு என்ன, உங்களுக்கு இதில் நிறைய ஐடியாஸ் வந்திருக்கும் எப்படிலாம் பிளான் பண்ணி. ஏன்னா நாங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா 2 days டைம் எடுத்துக்கிட்டு அப்பப்போ ஆல்டர்னேட்டாக பிளான் பண்ணுறோம். இன்றைக்கி தேதி வந்து 28 வெள்ளிக்கிழமைக்குள்ளே நான் காலி பண்ணிடுவேன். சொன்ன மாதிரி 1ஆம் தேதி பர்ஃபெக்டாக சாவி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்றதை அடுத்தடுத்த ஒர்க்கை நம்ம பார்த்துக்குவோம். ஓகே, வாஷிங் மிஷின் வந்து நான் வந்து டாப் லோட் வேணாம் ஃப்ரண்ட் லோட் வாங்கணும்னு நினச்சேன். பட் வந்து இப்போ எல்லாமே ஒரே டைமில் வந்து மாற்றுறதுக்கு வந்து கம்பெனி கட்டுப்படலை. அதனால வந்து இதையே உட்காந்து புதுசுமா நினச்சி கிடைப்போன்னு. ஆனால் நான் மேக்ஸிமம் மாற்றணும்னு நினச்சது எல்லாமே மாற்றிட்டேன். இதையும் நான் மாற்றிடலாம் இப்போ வரைக்கும் தோணுது. நான் நினச்சது இது ஒன்று தான், மாற்றலையே. அதை மாற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியல பாருங்க, அதை தான் நானே சொல்கிறேன். நான் மட்டும் தான் எங்கள் வீட்டில் பழசு பாக்கி. ஆமாம். ஸோ இதெல்லாம் சரசு பொறுப்பாக தொடச்சிட்டு இருக்கா. எங்கள் அம்மா மிச்ச மீதியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இது வேணான்றது இப்படியே விட்டுருங்க, அப்படியே தூக்கி எரிஞ்சாலும் ஒரு சாக்கில் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, சரசு வந்து வாஷிங் மிஷின் வாங்கினது இன்னைக்கு தான் துடைக்கிறேன். நல்லபடியாக தொட. நேத்து வீட்ல தங்கணும்னு நினைச்சேன். ஆனா வந்து அங்க பெட் எல்லாம் போடல. கீழே படுத்தா மம்மினாலே படுக்க முடியாது, பப்பி மம்மினாலே படுக்க முடியாதுனால நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம். அதனால இன்னைக்கு போய் அங்க தங்க. இன்னைக்கும் பெட் இல்லையே, எப்படி தங்குவ? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இங்கேயும் பெட் இல்ல, ஃபேன் இல்ல, எதுவும் இல்ல. எங்க தங்குறது? அங்கதான் தங்கணும். உங்களுக்கு பெட் எல்லாம் வாங்கி போட்டேன், கவலைப்படாதீங்க. புது பெட்டுகள் இறங்கிருச்சு, சந்தோஷமா போய் படுங்க. ஓகே, ஹாப்பி ஹாப்பி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு டே நாங்கள் அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஆல்ரெடி அந்த வீட்டில் தங்கியிருக்கோம் கிரகப்பிரவேசத்தை. பட் வித்தவுட் எனி ஃபர்னிச்சர். இன்றைக்கி எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி போய் தங்குறப்ப செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வீடுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கோம், நிறையா விஷயங்கள் எங்கெங்கே வாங்குகிறோம், என்னென்ன பண்ணுறோம், இது எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் புதுசாக நியூ ஹோம் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கும் வேணும்னா போய் பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை நாங்கள் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்னு தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது ஒரு புது வீடு, புது லைஃப், புது எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அண்டலட்சுமி விஜய், bye bye. Take care. Love you all partners.